வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கம். இன்னைக்கு எந்த மாதிரியான மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜுராசிக் வேர்ல்ட் ரீபெத் அப்படின்ற 2025 வெளிவந்த ஒரு படம் பற்றி தான். இப்போ தேட்டரில் ரன்னிங்கில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தேட்டரில் ரன்னிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஜுராசிக் வேர்ல்டை பற்றி சொல்லணும்னா பல படங்கள் வந்து இருக்கு. ஸோ ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் குழந்தைங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் ஜுராசிக் வேர்ல்டு. ஸோ நம்ம கண் முன்னாடி பார்க்காத ஒரு விஷயத்த கண்மூடி காமிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் ஜுராசிக் வேர்ல்டு. ஸோ ரீபெர்த்தில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேங் இருக்காங்க. ஸோ அந்த கேங்கில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தடை செய்யப்பட்ட பகுதி இருக்குது. ஸோ அங்கே மட்டும்தான் டைனோசர்ஸ் இருக்குது. அங்கே இருக்கிற டைனோசர்ஸில் நீரில் வாழ்கிற டைனோசர், நிலத்தில் வாழ்கிற டைனோசர், பறக்கும் டைனோசர். ஸோ இந்த 3 டைனோசருக்குள்ள ரத்தத்தை எடுக்கணும். அந்த ரத்தத்தை எடுக்கிறதுக்காக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அங்கே போகிறாங்க. ஸோ அந்த ரத்தத்தின் மூலிமா பல விஷயங்களை அவங்களால செய்ய முடியும். ஸோ எல்லா டைனோசர் படத்துலையும் வில்லன் இருக்கிற மாதிரி இதுலேயும் வில்லன் இருக்காரு. ஸோ அவர் தான் இவங்க எல்லாருமே டீமாக ஃபார்ம் பண்ணி கூட்டிகிட்டும் போகிறாரு. வழக்கம் போல் எல்லா படத்துலையும் வரா மாதிரி வில்லன் கடைசியில் சாவது எல்லா படத்துலையும் இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் அப்படி இருக்கான்னு கேட்டால் இருக்குதான். மற்ற இந்த ரத்தத்தை எடுத்தாங்களா இல்லையா, இதில் என்னென்ன டைனோசர் புதுசாக காமிச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதே பழைய மியூசிக் தான், ஆனால் அந்த மியூசிக் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மியூசிக்ன்றதுனால நமக்கு அது சலிக்கவே இல்லை. ஸோ அதுதான் இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ்ஸு. டைனோசரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. குழந்தைங்களை கூட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்டர்வல் சீனில் எப்படி பாப்கார்ன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க தேட்டருக்கு வருவாங்களோ, ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கே ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் குழந்தைங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருப்பாங்க, தூங்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படத்தை காமிச்சிருக்காங்க. நிறைய படங்களில் நம்ம பார்த்துருப்போம் ஜுராசிக் வேர்ல்டில் ஹீரோ ஹீரோயின்ஸை டைனோசர் துரத்திட்டு வர மாதிரி. ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ரீபெத்லையும் அதேமாதிரி ஹீரோ ஹீரோயினில் துரத்திட்டு வர மாதிரி இருக்குது. இதில் என்ன ஒரு புது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரத்தத்தை எடுக்கிறதுக்கு ஒரு கேங் வந்த மாதிரி எதாச்சியா இன்னொரு ஃபேமிலி கேங் வந்திருக்கும். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த இடத்துல பண்ணுற விஷயங்களும் நல்லா இருக்கும். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து கடைசியில் தப்பிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன நடந்தது, அந்த ரத்தத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, அதனால என்ன யூஸ் அப்படின்றத இந்த படத்தில் செம்மையாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட பேர் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபெத். 2025 இப்போ தேட்டரில் ரன்னிங்கில் 2வது வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங்கில் இருந்துட்டு இருக்கு. ஸோ என்னோட ரேட்டிங் குழந்தைங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக இந்த படத்துக்கு 10க்கு 9 மதிப்பெண்கள் தரேன். ஏன்னா படம் குழந்தைங்கள் பார்க்கறதுக்காக மட்டும் இல்லை, நம்மளுக்கும் ஒரு சில விஷயங்கள் எதுவும் காமிச்சிருப்பாங்க. பழைய டைனோசர் இல்லாமல் புதுவிதமான டைனோசரையும் இதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். பெரியவங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு டைனோசர்னாவே ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு டைனோசர் அப்படின்றது ஒன்று பெருசாக தெரிஞ்சிருக்காது. நமக்கே பெருசாக தெரிஞ்சிருக்காது, ஏன்னா 1990s பிறந்தவங்களுக்கு கூட பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் படங்கள் மூலிமா நாம் நிறைய பார்த்துருப்போம். ஆனால் 2K கிட்ஸ்னால இப்போ ரீசெண்டாக வந்த டைனோசர் படங்கள் தான் பார்க்க முடியும். ஸோ அதில் இப்படிலாம் ஒரு விலங்கு இருக்குன்றதே இந்த படம் பார்த்து தான் சிலர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த படத்தை தாராளமாக பாருங்கள். இந்த மாதிரி அடுத்த ரிவ்யூவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகாந்த்.